அந்த ஆண்டி என்ன நினச்சாங்க எதை நினச்சாங்கன்னே தெரியல. திடீர்னு வந்துட்டு அவங்க பார்த்து கத்தார பிரேக்கு பிடிக்கலையா? மைக்கு கனெக்ட் பண்ணவே இல்லைடா. பண்ணணும். போலீஸ் வண்டி வந்துருச்சு. அவன் ஏதாவது கேள்வி கேட்பான்னு சொல்கிறேன். Hey fam, welcome back to our channel. டைம் பார்த்திங்கன்னா 13:14 என்னோட டைம் இது. அந்த 1 மணியா டைம் தப்பாக காட்டுது. டைம் பார்த்திங்கன்னா எப்படியும் எத்தனை மணி இருக்கும்? 6 மணி to 7 மணி இருக்கும் ஃபேம். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. சென்னைக்குள்ளே மோஸ்ட்டாக நான் பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணல. பிகாஸ் சென்னையில் டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஒர்க்கு நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் விளாக் பண்ணுற நிலைமையிலே இல்லை நான். அதனால தான் பார்த்திங்கன்னா விளாக் அவ்வளோக்கா பண்ணல. ஏர் செக் பண்ண போகிறோமா? ஓகே ஃபேம், நாங்கள் கிளம்புறப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பிரேக்கு பிடிக்கலையா? பிடிக்குதா பிடிக்கலையா? பிரேக் ஆயில் லீக் ஆகுது. இதா பாரு, தான் இங்கெல்லாம் சொட்டி இருக்கு. ஃபேம், நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், யாருமே வரல. ஸோ நம்ம மோட்டர்கிட்ட போய் களத்தில் இறங்கிட்டோம். எவ்வளோ இருக்கு? என்ன சொல்ற? அதான் எனக்கு ஒரு மாதிரி அப்பயும் டவுட்டாகவே இருந்துச்சுதோ. எல்லாரும் செக் பண்ணணும். 32 32 நம்ம வண்டிக்கு 2 வண்டிக்குமே பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான். சென்னையில் 2 நாளாக இருந்தோம். நம்ம ஹெல்மெட்டில் போனிடெயில் வேறு இல்லை ஃபேம். அதனால் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீட்டுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். வண்டியில் ஸ்டிக்கரிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நாங்கள் பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இன்னும் செமையாக பண்ணியிருக்கலாம். பிரச்சனை என்னென்னா நாங்கள் ரொம்பவே லேட்டாக போயிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஒர்க்கும் முடிக்க லேட் ஆகிடுச்சு. லாங் ரைடு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபேம். நான் மீதி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன், டெஸ்டினேஷன் மட்டும் பின்னாடி சொல்கிறேன். இந்த லாங் ரைட் பார்த்திங்கன்னா 25 days நம்ம பண்ண போகிறோம். அண்ட் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கவர் பண்ண போகிறோம். ஆனால் கண்டிப்பாக நம்ம லடாக் போகல. நிறைய பேர் லடாக் போகிறோம் தான் நினச்சிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் லடாக்குன்னு தான் கெஸ் பண்ணி சொன்னீங்க. பட் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு லடாக் போகல. சில பேர் யோசிக்கலாம் 3500 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுக்குறா 25 days அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் 25 days. நம்ம ஆர்சிக்கு ஃப்ரேம் ஸ்லைடர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரிங் ஷாப்புக்கு ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் போனோம். அங்கே ஒரு ஆண்ட்ரி ஆண்டிகிட்ட நாங்கள் ஆக்சுவலி மாட்டிக்கிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆமாம், அந்த ஸ்டிக்கரிங் ஷாப் இருக்கிறது. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாங்கிறப்ப எல்லாமே கம்ப்ளீட்லி எப்படி சொல்கிறது, ஒரு ரூமில் ஒரே ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அந்த ரூமு,
அந்த மாதிரி தான் ஃபேம் இருந்துச்சு மொத்த ஸ்ட்ரீட்டுமே. ஸோ அவ்வளோ சைலண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அந்த ஆண்டி என்ன நினச்சாங்க எதை நினச்சாங்கன்னே தெரில. திடீர்னு வந்துட்டு அவங்க போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, டைம் என்ன பார்த்தீங்களா, இட்ஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா, நாங்கள் இங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், நீங்கள் இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கீங்க, இது என்ன கிளப்பா இல்லை ஏதாவதா, என்ன பார்ட்டி பண்ணுறீங்களா, வேறு எங்கே போய் பார்ட்டி பண்ணுங்கள், கத்துறன்னு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் கற்றுங்க, இப்படியும் கத்துறாங்க அவங்க பாட்டுக்கு. ஆக்சுவலி நாங்கள் போட்ட சத்தத்தோட அவங்க போட்ட சத்தம் தான் அதிகம். செம்மையாக சிரிப்பு வருது. எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. நான் மாஸ்கே போடல. சிரிப்பு அடக்க முடியாமல் நின்றுட்டு இருந்தேன் ஃபேம். பயங்கர சிரிப்பு வருது எனக்கு வேறு. அவங்க கத்தலாம், அவங்க பேசுகிறது, அவங்க வேறு நான் போலீஸ் எல்லாம் கூப்பிடுவேன், இன்னொரு தடவை இப்படிலாம் நடந்துச்சுன்னா நான்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது, அப்படி இப்படின்னு கற்றுக்குதுன்னு கத்துறாங்க. இளநீ சாப்பிட போகிறோம் ஃபேம். ஹோட்டல் ஆரியாஸில் தான் இருக்கோம். ஆரியாஸில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆர்சியில் வேறு இந்த பிரேக் ஆயில் லீக் ஆகுது. இங்கே பாருங்க, அது என்னன்னு போயிட்டு செக் பண்ணணும். கள்ளக்குறிச்சி போயிட்டு செக் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் வீட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட். சொல்லுங்கள் மிஸ் மோட்டோடிக்டோ. நான் எங்கிட்ட பேசுகிறது எல்லாம் நீங்களே பேசுகிறீங்களே மேம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக கள்ளக்குறிச்சி ஈஸ்வரம் தான் போகிறோம். நம்ம செம்மையாக இருக்குது ஆர்சி. லுக்கு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு பேகு. இந்த நாட் ஆமாண்டா. ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த இதை என்னன்னு செக் பண்ணிவிடுவோம். ஆர்சிக்கு அட்வென்ச்சர் ஓடி டக்குன்னு இந்த ஓட்டவும் பொசுக்குன்னு இருக்குங்க. நம்ம ஆர்சியோட பிரேக் லீவரில் இருக்க அந்த எம்சி கிட் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அதை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா உள்ளே வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அண்டு இப்போ வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்களா, ஸோ பார்க்க வந்திருக்கேன். பாருங்கள், புதுசு. இந்த செட்டே ஃபுல்லாக புதுசு. இது ஃபுல்லாகவே புதுசு. புது பிரேக் லிவர் நம்ம ஆர்சிக்கு போட்டாச்சு. அண்டு என் வாய்ஸே கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது. 2 நாளாக ஒழுங்காக தூங்கலை, பைக்லேயே ட்ராவல் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக தான் இருக்கேன். ஓகே ஃபேம், போயிட்டு ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு, இது மோட்டோ அடிக்டர் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அப்படியே அதிலே ப்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நம்மளோட ஹெல்மெட்டை போட்டுட்டு நம்ம அப்படியே ஜாக்கெட் போட்டுட்டு நாம் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பில்லாம் பே பண்ணியாச்சு. ஸோ கிளம்புவோம். 1:33 ஆகுது. நம்ம கேடிஎம் கள்ளக்குறிச்சி கேடிஎம் ஷோரூம்லேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். நம்ம வண்டிக்கு புது பிரேக் லிவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமாம், இப்போ வாஷ் பண்ணாங்க வேறு, ஆனால் கொஞ்சம் பளபளன்னு இருக்கான். எப்படியும் வீட்டில் வாங்கி கட்டிக்க போகிறது உறுதியாக எடுத்து. எப்பயும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக போவோம் வீட்டுக்கு. இன்றைக்கி ஒரு நாளே லேட்டாக போகிறோம். அம்மா என் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. என் ஃபோன் கூட எடுக்க மாட்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. See you in the next video. Bye bye.